Welcome to VL Academy. இந்த வீடியோல காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன்ல ப்ராக்டிகல் ப்ராப்ளம் நம்பர் 11 நம்ம பார்ப்போம், which is in page number 1/2.40 and 1/2.41. இந்த ப்ராப்ளம் நான் எந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்தேங்கிற டீட்டெயில நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். and also the title page வந்து நான் உங்களுக்கு thumbnailலையும் கொடுத்துருக்கேன். You can refer to that. Even if you don't have textbook, no problem. வீடியோ பாஸ் பண்ணி நீங்க கொஸ்டினை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இதே ப்ராப்ளம் இருந்தாலும் it will be easy for you. Now let's get into the problem. So இதுதான் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் தி கொஸ்டின். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, the stock of finished goods, this is goods. So the cost of finished goods was 200 and 400 units. Okay, இது வந்து units on 1/7/2018 and 31/7/2018, அதாவது opening and closing respectively. The total cost of units on hand on 1/7/2018 was 2,800 rupees. Okay, and all these have been sold during this month. So அந்த மந்த்ல என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே வித்துருச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்ல we have to prepare the cost of cost sheet and statement of profit. Okay, அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. Find the cost of sales and profit. And also here also one small mistake is there, that is 2018. Okay, okay, this is the question, and இதை பேஸ் பண்ணி தான் நாம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். சாரி, சில அலைன்மெண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கேன், and I don't feel that question stickers. Yes, then. So இதுதான் question, and now let's get into the answer. Opening stock of raw materials வந்து 3,000 rupees and at purchase of raw materials 20,000. இது previous problem மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸும் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை லெஸ் பண்ணுறப்போ the cost of material consumed which we are getting is 26,500. அதில் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அது வந்து மேனுஃபேக்சரிங் வேஜஸ் மட்டும் இங்கே இருக்கு, அது 7,000 rupees. ஓகே, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் இஸ் 26,500. அதில் இந்த ஒர்க் காஸ்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே சாரி, மேனுஃபேக்சரிங் வேஜஸ் இஸ் நத்திங் பட் த டைரக்ட் லேபர். ஐம் சாரி. ஸோ மேனுஃபேக்சரிங் வேஜஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் லேபர், அது 7,000. அதை ஆட் பண்ணுறப்ப வில் கெட் தி ப்ரைம் காஸ்ட். ஓகே, அது கீழே டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் ஃபேக்டரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஃபேக்டரி ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் தான். அதனால அது ரெண்டையும் இந்த ப்ரைம் காஸ்டோட நம்ம ஆட் பண்ணுறப்ப வில் கெட் த ஒர்க் காஸ்ட் as 38,000. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாமே கொஸ்டின்ல இருக்கு, ஸோ அதனால நான் ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஸோ த ஒர்க் காஸ்ட் இஸ் 38,000. இப்போ இந்த 38,000ஓட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா வில் கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 38,900. இது நான் இப்போதைக்கு அப்படியே வச்சிருக்கேன், தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 38,900. இதுல ஃபினிஷ்டு கூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங் ஃபினிஷ்ட் கூட்ஸை ஆட் பண்றப்ப வில் கெட் 41,700 rupees. அதுல இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் கூட்ஸ், இது எப்பவுமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன்டூ 400. ஓகே, இங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இங்க 400 யூனிட்ஸ். ஓகே, இப்போ இங்க நம்ம கால்குலேட் பண்றப்போ ஒரு யூனிட்டுக்கான வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியும். இது ஃபினிஷ்ட் கூட்ஸ் தானே. ஸோ அந்த ஒரு யூனிட்டுக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த க்ளோசிங் ஃபினிஷ்டு ஸ்டாக் யூனிட்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர், தட் இஸ் 5,187. ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் நமக்கு கிடைச்சிச்சு 36,513. அது கூட செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அதுல வந்து இங்க அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 600 rupees. அதை ஆட் பண்றப்ப வில் கெட் 37,113 as காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ சேல்ஸ் வேல்யூவும் இங்க கொடுத்துருக்காங்க. see, சேல்ஸ் இஸ் 50,000. அதை வந்து நாம இங்க போட்டிருக்கோம் 50,000. ஸோ இங்க 37,113 rupees வர்த் செலவு பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கூட்ஸை வந்து நம்ம 50,000 rupeesக்கு வச்சிருக்கோம். அப்போ நமக்கு எவ்வளோ லாபம்? 12,887 rupees. இப்போ இது வரையும் தெரிஞ்சிச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா சேம் திங்,
3000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுல போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு வந்த யூனிட் எவ்வளோன்னா 200 யூனிட். அத ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆட் பண்றப்ப வில் கெட் 3200. அதுல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் அது இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு போகுது. அதனால அத வந்து நாம இங்க லெஸ் பண்றோம். ஓகே. ஸோ அப்படி லெஸ் பண்றப்போ நமக்கு ஆக்சுவல் யூனிட்ஸ் இங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் 2800 யூனிட்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு ஃபைண்ட். அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட். அப்போ இங்க வந்து நமக்கு 38,900 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 38,900 டிவைடட் பை 3000 இங்க நம்ம போட்டுக்கோம் இல்லையா 3000 யூனிட்ஸ். ஸோ அதுல டிவைட் பண்றப்போ ஒரு யூனிட்டுக்கான வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் 12 rupees 97 paise. ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் உங்களுக்கு நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். என்னால முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்க டவுட்டை கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.